அனைவருக்கும் வணக்கம். அமேசான் ஜாப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய ஜாப் யூஸ் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிக்கணும். தற்போதைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கான ஜாப்பும் அதே மாதிரி டெல்லிக்கான ஜாப்பும் ஆன்லைன் சர்வீஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தோ இதை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆன்லைன்லேயே தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இருக்க போகிறதுனால நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம். சரியா, எக்ஸாம் எழுதி ஆன்லைன்லேயே ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெல்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால டெல்லிக்குள்ளது இருக்கேன். ஆனால் ரெண்டுமே ஒரே கொஸ்டின்ஸ் ஒரே தான். சப்போஸ் நமக்கு வர சொல்லனாலோ இல்லை மேக்ஸிமம் வர சொல்ல மாட்டாங்க, ஆன்லைன்லேயே தான் ஒர்க் இருக்கும். டெல்லி மல்டிபிள் சிட்டி, அதாவது எல்லா மக்களும் இருக்கக்கூடிய சிட்டி. ஸோ அங்கே தமிழ், இங்கிலீஷ், ஸோ எல்லாருமே நினச்சிவாங்க கண்டினியூவாக உள்ளே இருப்பாங்க. அதனால் இது நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், அந்த ஊர்லேயும் தமிழ் பீப்புள்ஸ் நினச்சிவாங்க கஸ்டமர் கேர் கேட்பாங்க, இங்கிலீஷ் கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கை பார்த்து இதோட ஒர்க்கோட பேர் விசிஎஸ். சரியா, இது என்ன அர்த்தம்னா விர்ச்சுவல் கஸ்டமர் கேர் சர்வீஸ். சரியா, இது விர்ச்சுவலாக நம்ம ஒரு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து பேக்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இது 3 விதத்தில் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபோனு, இமெயிலு மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம கஸ்டமரோட ரெக்வெஸ்ட்டை சரி பண்ணிக்கலாம். இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஆர்டர் பண்ணுற மாதிரியோ அல்லது ப்ராடக்ட் சார்ந்த கொஸ்டின்ஸோ அல்லது பேமெண்ட் இஷ்யூ சார்ந்த கொஸ்டின்ஸோ அல்லது வெப்சைட் சார்ந்த கொஸ்டின்ஸோ என்ன செய்யும் நமக்கு வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நம்ம கரெக்டாக என்ன செய்ய வேண்டியிருக்கும். நம்ம பார்ட் டைமாகவும் இது பண்ணிக்கலாம் அல்லது ஃபுல் டைமாகவும் என்ன செய்யலாம், இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு சேலரி நல்ல ஒரு சேலரி என்ன செய்கிறாங்க, டொமஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு சேலரி, இன்டர்நேஷ்னலாக இருக்கிறதுக்கு ஒரு சேலரி. ஸோ நல்ல சேலரி தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்போர்டிங் கிட்டு. சரியா, நமக்கான கிட்டையும் அவங்களே நினச்சிவாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம செலக்ட் ஆகும் பட்சத்தில். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் அப்ளிகேஷன் இருக்கும், அடுத்து நமக்கான எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஆன்லைன் இதில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஹையர் பண்ணதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் முடித்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டேயில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இது வரைக்கும் நம்ம அமேசான் இதில் நம்ம நம்மளோட சைன்இன் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா, ஸோ இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லாகின் பேஜ். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் லாகின் கொடுங்க. நமக்கு இல்லாதனால கிரியேட் 1 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். சரியா, கிரியேட் 1 கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நேம், சர்நேம் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட நேமே என்ன செஞ்சிடலாம், அப்படியே கொடுத்துடலாம். சரியா, ஸோ இதில் எதுவுமே நம்ம ஃப்ரீயாக விடக்கூடாது. சரியா, சப்போஸ் உங்களுக்கு ஒரே பேர் தான் இருக்குது அப்படின்னா லீகல்லையும் உங்கள் ஒரே பேர் தான், அடுத்து இருக்கிறதுலையும் ஒரே நேம் தான். சரியா, எதையுமே எம்டியாக விடக்கூடாது. ஸோ ஒரு மெயில் ஐடி என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் எந்த இடத்தையும் ஃப்ரீ பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி தான். ஸோ இங்கே 91+ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அழிச்சிருங்க. கரெக்டாக என்ன செய்யுங்க, உங்களோட மொபைல் நம்பர் என்ன செய்யுங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷ் அப்படிங்கிற கொடுங்க. இந்த டைம் நமக்கு ஏசியா அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா, இது திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸ்டாண்டர்டைஸ் நேரம் அப்படின்னு. ஸோ இது 5, அதாவது +5:30 தான், இதை மாற்றக்கூடாது. ஸோ இதில் உங்களோட பின் நம்பர் என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். நீங்கள் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பின் நம்பர் என்ன செய்யுங்க கொடுத்துக்கோங்க. பின் நம்பர் கொடுத்துட்டு இதில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் வேறு எந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாமல் எல்லா இதுலேயுமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா, இதில் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும்,
அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன செய்யணும் இதில். ஸோ உங்களோட மெயிலுக்கு இந்த மாதிரி ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலுக்கு வந்த ஓடிபி என்ன செய்யுங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னா ரீசெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அகைன் என்ன செய்யுங்க, ஓடிபி வர வச்சு அந்த ஓடிபி என்ன செய்யுங்க, கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆனாலும் என்ன செஞ்சிடும், அந்த ஓடிபி வந்து எக்ஸ்பைரி ஆகிரும். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஜாப்புக்கான ரெஸ்யூம் தயார் பண்ணுற மாதிரி ஜாப்புக்கான எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், நேம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். சரியா, எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து ரொம்ப நீளமான அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, சின்ன அட்ரஸாக என்ன செய்யுங்க கொடுங்க. சரியா, கண்டிப்பாக ரொம்ப சின்னதாக கொடுக்கணும். சரியா, நீங்கள் பெருசு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். சிட்டிங்கிறதுல உங்கள் நியர்பை சிட்டி என்ன செய்யுங்க கொடுங்க. ஏன்னா இது ஆன்லைன் ஜாப்னால் நீங்கள் வேறு எந்த இதையும் என்ன செய்ய வேண்டாம், சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. போஸ்டல் கோடு கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரிஃபர்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இதில் நம்ம பண்ணுறது வந்து இந்த கண்ட்ரி கூட கிளிக் பண்ணி இதில் இந்தியான்னு கொடுக்கணும். சரியா, நிறைய பேர் என்ன செஞ்சிருவீங்க, அதை கொடுக்காமலே அடுத்த ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா இதில் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் மொபைல் நம்பர் நம்ம என்ன செய்யணும், பண்ணிக்கிறணும். கீழே இருக்கிறதுலையும் நம்ம கொடுக்கணும். எதுவுமே நம்ம ஃப்ரீயாக நினச்சக்கூடாது, விடக்கூடாது. கொடுத்துட்டு இதே ஃபோன் நம்பரை காப்பி பண்ணி என்ன செஞ்சிருங்க, இதில் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு இதில் ஐ ஹேவ் யா கொடுத்துட்டு ரெண்டுமே டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஐடி, இது வந்து நம்மளோட பேன் கார்டு. சரியா, இதில் இந்தியன் பேன் கார்டு. சரியா, இதில் வந்து நம்மளோட ஆதார் நம்பரும் இருக்கும். பட் ஆனால் அந்த ஆதார் நம்பரை வச்சு நம்ம நினச்ச முடியாது, இதில் பண்ண முடியாது. ஸோ பேன் கார்டு கொடுத்துட்டு பேன் கார்டு ஐடியை வந்து என்ன செய்யணும், இதில் கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த். சரியா, டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இயர் கொடுக்கணும். சரியா, இயர் கொடுத்துட்டு இயர் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மந்த்து மந்த்தை நீங்கள் என்ன செய்யுங்க கொடுத்து ஸோ கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ரெஃபரல் கொடுங்க. நான் அதர்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், இதில் கான்வர்சேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் என்னோடய பேன் கார்டு மட்டும் போட வேண்டியிருக்கு. ஸோ என்னோடய பேன் கார்டையும் நான் போட்டேன். ஸோ சேவ் கண்டினியூ அப்படிங்கிற கொடுக்கும்போது ஏதாவது ஸ்டேட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எனக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். ஸோ இதில் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆத்தரைஸ்டு ஒர்க் பண்ணதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 12க்கு ஈக்குவலன்ட் படிச்சிருக்கோம். நான் டெக்னிக்கலாக ரோலில் இருக்குங்களா இந்த மாதிரி கேட்டிருக்கோம். நம்ம இப்போதைக்கு எந்த டெக்னிக்கல் இல்லாதனால எல்லாம் எஸ் கொடுத்துடலாம். சரியா,
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிளாக எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துடணும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த டைமிங்கை நம்ம குறைச்சிக்கலாம். சரியா? எஸ் மை இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஜாப்குள்ளே போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் கேட்கு, நம்ம இல்லாதனால நோன்னு கொடுத்துருதோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருக்கான்னு கேட்கு, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஃப்ரெஷர்னு போட்டுக்குதோம். ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு எவ்வளோ மந்த்லி சேலரி கேட்டிருக்கு. ஸோ நம்ம அது வந்து எத்தனை மாதம் நம்ம வந்து இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் குழுவுங்க. இல்லாட்டா நாட் applicable கொடுத்துட்டு இங்கிலீஷ், தமிழ். சரியா? இதுதான் முக்கியமானது. நமக்கு இங்கிலீஷ், தமிழ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷும் தமிழும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2லேருந்து தான் நமக்கு ஆன்லைனில் வரப்போகுது. அந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தமிழில் பேசுகிற கஸ்டமரும் அல்லது இங்கிலீஷில் பேசுகிற கஸ்டமரும் நம்மகிட்ட அனுப்புவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மலையாளம் வேறு மொழி தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இந்தியன் அப்படிங்கிறதுனால இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒர்க்குக்கு வந்து 100 MBPS நெட் இருக்கான்னு கேட்டிருக்கு. ஸோ அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் லெவல். சரியா? ஸோ அந்த லெவலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. ஆம்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஷின் கேட்கும், ரெகுலராக டிஸ்டன்ஸான்னு கேட்கும். ஸோ அதனால் ரெகுலராக டிஸ்டன்ஸான்னு கொடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே படித்து முடிச்சதுனால நோன்னு கொடுத்துருதா. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க ப்ராப்பராக அப்படின்னு கேட்டிருக்கு. பேச்சுலர் ஆர்ட்ஸு அல்லது பிஎஸ்சி சயின்ஸு அல்லது நம்ம என்னது பிஎட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எது உங்களுக்கு ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷனோ அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த சேஞ்சஸ் வந்து செய்ய வேண்டியது தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கு. இருந்தால் அது என்ன செய்யுங்க, கொடுங்க. நமக்கு ஓரளவுக்கு வெளியே ஒர்க் பண்ணியிருக்கனால இப்போ ஐடிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அதாவது அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு நிதானமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறோம். டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கு. ஸோ அதனால் ஜெண்டர் நம்ம வந்து யார், ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஜிபிடி இதில் வந்து இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. மோஸ்ட்லி யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம இதில். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இருக்குன்னு போடுங்க, இல்லாட்டா இல்லைன்னு போட்டுருங்க. ஸோ டிசபிலிட்டி எதாவது இருந்ததுன்னா இருக்குது அப்படிங்கிற போட்டு என்ன டிசபிலிட்டின்னு கொடுக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் போயிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே கரெக்டாக கிளிக் பண்ணி என்ன செய்யணும், மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மொபைல்லையே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இதை பண்ண முடியும். லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருக்கணும். எதுக்கு டெஸ்க்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னா, அதில் வெப்கேம் இருக்கணும், மைக் இருக்கணும் ப்ராப்பராக. ஸோ லேப்டாப்பில் எல்லாமே ப்ராப்பராக என்ன செய்யும், இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் இதில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த லிங்க் பேஜை காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு கோ டு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் இப்படி தான் வரும். ஸோ இதில் டவுன்லோட் செக்யூர் ப்ரௌசர்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌசர் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ப்ரௌசரை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரியா? ஏஎம்எஸ் ஹையர் ப்ரோன்னு வருதோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீட் டு டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இதில் லான்ச் டெஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ லான்ச் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், டெஸ்ட்டை வந்து எழுத முடியும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த லான்ச் ப்ரௌசர் மூலமாக மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுமே தவிர ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. ஆப்பிள்லேயும் எழுத முடியாது, மொபைலில் எழுத முடியாது. கண்டிப்பாக லேப்டாப்பில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். சரியா? அந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி என்ன செய்யுங்க, பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், சொல்லி தந்துடலாம். நன்றி, வணக்கம்.